ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான பாஸ்தா ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். கிட்ஸ்க்கு மட்டும்தான் ஃபேவரட் இல்லவே இல்லை, அடல்ட்ஸ்க்கு முக்கியமாக இந்தியன் டச்சோட தான் நம்ம அந்த பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். இந்த வெயிலில் உஷ்ணத்தில் 15 நிமிஷத்துக்கு மேலே நான் கிச்சனில் நிற்க மாட்டேன்னீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக முடிச்சு உங்கள் கிட்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாஸ்தா பாயில் பண்ண நல்லா கொதிக்க வாட்டரில் நம்ம இந்த பாஸ்தா போட்டு நம்ம வேக வச்சோன்னா பாஸ்தாவோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளி, காஞ்ச மிளகாய் அண்ட் முந்திரி நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம். தக்காளியும் காஞ்ச மிளகாவையும் நான் லைட்டாக ஒரு 2 minutes வேக வச்சுட்டு நான் போடுறேன். ஸோ தட் அந்த தோலெல்லாம் கொஞ்சம் இதுவாகிறதுக்கு, மசியறதுக்கு. நீங்கள் இந்த தோலை பிரிச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம், பட் நான் அதோட சேர்த்து தான் போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. தாளிக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், கார்ன் அண்ட் சீஸ் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், பட் நான் இன்றைக்கி வந்து பிளெயின் கார்ன் சீஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். ஸோ இது பேஸ்ட்டோ ரெடி ஆகிடுச்சு, இதுவும் ரெடி ஆகிடுச்சுன்னா என்னோடய பாஸ்தா ரெடி ஆகிடும். மீன்வைல் இந்த பாயில் பண்ண பாஸ்தா வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்தோன்னே நல்லா சில் வாட்டரில் நீங்கள் அதை ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்தா வந்து ஃபர்தராக குக் ஆகாது. இல்லைனா அந்த ஹீட்லேயே பாஸ்தா நல்லா குக் ஆகி அது குழஞ்சிடும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூட ஒரு 2 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கிறேன். மீன்வைல் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சோண்டு கார்லிக், சாப் பண்ண கார்லிக்கையும் நான் அதில் போட்டுக்கிறேன். அது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த ரோஸ்ட் ஆகிற அரோமாவே வேறு லெவலில் வீடு ஃபுல்லாக இருக்கும். நான் அதை செய்யும் போது என் பொண்ணு லிட்டரலாக வந்து கேட்டால், அம்மா என்னம்மா செய்கிறீங்க, செம்ம வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தா. சீக்கிரம் ரெடி பண்ணிட்டீங்களா, கொடுங்க அப்படின்னா, இருடா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். கூட வெங்காயம் போட்டுட்டு கார்னையும் போட்டுக்கலாம். மீன்வேல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை சாப் பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம வந்து வதக்கணும். இந்த எண்ணெய் நம்ம பிரிஞ்சு வருது தான் அதுக்கு ஒரு கரெக்டான அந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனாலே பாஸ்தா பேஸ்ட் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது ரெடி ஆனோடனே நம்ம வந்து உள்ள பாஸ்தாவை கொட்டிட்டு ஒரு 5 minutesல அதை நல்லா நம்ம வந்து கிண்டி விடணும். ரொம்ப கிண்டினிங்கன்னா பாஸ்தா உடஞ்சிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. என் வீட்டில் இருக்க நெய்பர்ஸ்க்கு செம்ம சண்டை. லைக் குப்பையை கொண்டு வந்து என் வீட்டு எதிர்க்க போடுறாங்க, அழுக்கு தண்ணியை கொண்டு வந்து என் வீட்டு எதிர்க்க ஊற்றுறாங்க அப்படின்ட்டு. இது என்ன உங்கள் வீடா, இது ரோடு தானே, இது பொது இடம் தானே, நான் பண்ணால் உங்களுக்கு என்னன்னு சொல்லி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ பணக்காரனா நீ என்ன வேணால் பண்ணலாமா, நீ ஏழானா நீ என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு. இந்த சண்டையில் முக்கியமாக என்னென்னா மாற்றி அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ், அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு செம்மையாக சாபம் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சாபத்துலலாம் பெரிய நம்பிக்கை இல்லைங்க, சாபம் போகும் போகாதுன்னு. பட் இந்த ஒரு சின்ன சண்டை, என்ன ஒரு குப்பை இல்லை அந்த தண்ணி ஒரு 20 நிமிஷத்தில் அது வந்து இந்த வெயிலுக்கு வந்து சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அந்த ஒரு சண்டையில் எதுக்கு மாற்றி அசிங்கமாக திட்டிக்கிட்டு, உலகத்தில் கொண்டு வரும்போதும் நம்ம ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு இந்த குட்டியான ஒரு ஸ்பேனில் இவ்வளோ சண்டை போட்டுக்கணும்னு தெரியல. இங்கே நம்ம பாஸ்தா டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தா ரெடி ஆனோடனே நான் மேலே 2 ஸ்லைஸ் சீஸ் போட்டுட்டு நம்மளோட கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டேன். பாஸ்தா வேறு லெவலில் இருக்கும்.